வணக்கம் நண்பா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது செயின் மெயின்டெனன்ஸ் பற்றி தான். இந்த செயின் மெயின்டெனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவசியம், அது பண்ணலைன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். செயினில் மண்ணோ தூசியோ வந்து ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து டேமேஜ் ஆகும். அது டேமேஜ் ஆகும்போது இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட பல்லு வந்து தேய ஆரம்பிக்கும். செயினுமே அப்படி தேய ஆரம்பிக்கும் போது செயினோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து ஹீட் அதிகமாகும், மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ ஒரு பைக்குக்கு வந்து இன்ஜின் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயினும் அதே அளவுக்கு முக்கியம். நீங்கள் வந்து செயின் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒன்று. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எப்போ இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் செயினை வந்து தொட்டு பாருங்கள். தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எதுவுமே வந்து கையில் வந்து ஒட்டாது. ஸோ நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அது ஒட்டலை, ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சமயம் தான் இந்த செயின் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய டைம். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பைக் வாஷ் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா மேட் பெயிண்ட் பண்ண இடத்துல வந்து யூஸ் பண்ணாதீங்க. டயரில் அந்த மாதிரி கீழே சைலன்ஸில் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேடு பெயிண்ட் பண்ண இடத்துல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். பைக் வாஷ் பண்ணி தண்ணிலாம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் கிளீனரை வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டயரை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படி வந்து க்ளீன் பண்ண வேண்டாம். அது வந்து செகண்ட் தான் நீங்கள் வந்து அப்படி க்ளீன் பண்ணணும். எதனால் ஃபஸ்ட்டு இப்படி க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே அப்படி பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட்டும் தூசியும் பார்த்தீங்கன்னா பைக்கில் தெரிக்கும், உங்கள் மேலே தெரிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் இப்படி பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட்டு வந்து பைக்கில் அந்தளவுக்கு தெரிக்காது.
பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது 2 கையால் பண்ணுங்கள், ஒரு கைட்டு பண்ணாதீங்க. அது வந்து சேஃப் கிடையாது, கையில் வந்து அடிபட்டுரும். நெக்ஸ்ட் ஒரு துணியை வச்சு செயினில் வந்து டச் பண்ணி பாருங்கள். மண்ணும் தூசி வந்து அதிகம் ஒட்டுச்சுன்னா திரும்பவும் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணும். மண்ணும் தூசி வந்து அதிகம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபுல்லாக துணியை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் பல்லில் வந்து கொஞ்சம் தூசி இருக்கும், அதையுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே மட்டும்தான் க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் சென்டர்லேயும் சரி மேலேயும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செயினையும் சரி செயின் ஸ்ப்ராக்கெட் பல்லையும் சரி ஃபுல்லாகவே துணியை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அடுத்து 10 நிமிடத்துக்கு அப்புறம் செயின் லூப்ரிகேஷன் வந்து பண்ணணும். செயின் லூப்ரிகேஷன் வந்து பண்ணும்போது அதிகமான லூப்பு வந்து அதில் போட வேண்டாம், கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பண்ணிக்குவாங்க. இது பண்ணுறது வந்து அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸி தான். ஸோ 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றிகள், வணக்கம், ஜெய்ஹிந்த்.